பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். முஸ்லீம்கள் மத்தியில் ஒரு பிரச்சாரம் அதிகமாக இருக்கும். என்ன பிரச்சாரம் அப்படின்னா, விஞ்ஞானத்துக்கு முரண்படாத ஒரே மார்க்கம் இஸ்லாம் மட்டும்தான். நிரூபிக்கப்பட்ட அறிவியல் உண்மைக்கு இஸ்லாம் ஒருபோதும் முரண்படவே செய்யாது. இது இஸ்லாத்துடைய தனி சிறப்புன்னு சொல்லி பிரச்சாரகர்கள் அதிகமாக தன்னோட உரைகளில் குறிப்பிடுவாங்க. அப்போ குறிப்பிடக்கூடிய அந்த உரையாளர்கள் பார்த்தீங்கன்னா, அது நிறைய விஷயங்கள் இந்த விஷயத்தை சயின்ஸாக எடுத்து பேசுவாங்க. குரானில் உள்ள அறிவியல்னு சொல்லி, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன அறிவியல்னு சொல்லி நிறைய விஷயத்தை எடுத்து சொல்லுவாங்க. பார்த்தீங்களா, முன்கூட்டியே சொல்லியிருக்கு இஸ்லாம், அல்லாஹ் சொல்லியிருக்கான் பாருங்கள், அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லியிருக்கிறாங்க பாருங்கன்னு சொல்லி இஸ்லாமும் விஞ்ஞானமும் ஒன்றாக கலந்தது. அதில் இஸ்லாம் விஞ்ஞானத்தை மறுக்காது, விஞ்ஞான உண்மையை ஏற்றுக்கும். இப்படிங்கிற கருத்தை குறிப்பாக குரான் ஹதீஸை பேசக்கூடிய பிரச்சாரகர்கள் அதிகமாக சொல்லுவாங்க. பிஜே தன்னோட தர்ஜுமாக்களில் எழுதியிருப்பார். இதை ஒரு பக்கம் அப்படியே வைங்க. அப்போ பிறை விஷயத்துக்கு அப்படியே வாங்க. பிறை விஷயத்துக்கு வந்தீங்கன்னா, இந்த தேதியில் இன்ன இடத்துல பிறை தெரியும், முதல் பிறை இது தான், ரெண்டாவது பிறை இது அப்படின்னு துல்லியமாக கணக்கிட்டு சொல்ல முடியக்கூடிய ஒரு காலத்தில் நம்ம இருக்கும்போது அப்போ அதை ஏன் ஏற்றுக்க மாட்டீங்க அப்படின்னா, இதுக்கு ரசூல்லா கண்ணால் மட்டும்தான் பார்க்கணும் அப்படின்ட்டாங்க. சொல்கிறது பதில். அப்போ விஞ்ஞானத்தை ஏற்றுக்க வேண்டாம் தானே இருக்குது. அப்போ இஸ்லாமு இவங்க கருத்து பிரகாரம் விஞ்ஞானத்துக்கு எதிரான மார்க்கம் இஸ்லாம். பிறை விஷயத்தில் மட்டும் சொல்லணும்ல. பிறை விஷயத்தை அவங்க சொல்கிறது கரெக்டு தாங்க, விஞ்ஞானம் சொல்கிறது கரெக்டு தான், நாங்கள் நம்புகிறோம், ஏற்றுக்கிறோம், துல்லியமாக கணிக்க முடியும். இவங்க சொல்கிறது துல்லியமாக கணிக்க முடியும், அதிலெல்லாம் மாற்று கருத்து எங்களுக்கு இல்லை, ஆனால் அதை ஏற்றுக்க மாட்டோம். ஏன்னா எங்கள் நபி எங்களுக்கு அப்படி தான் கட்டளையிட்டாங்க இப்படிங்கிற ஒரு வாதத்தை வைக்கிறாங்க. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி நடந்திருக்கணும்ல. இந்த மாதிரி கணக்கிடக்கூடிய ஒரு காலத்தில் இருந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மறுத்து இருந்தால் தான் இந்த வாதத்தை நம்ம வைக்கணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏதோ 2024 வாழ்ந்துட்டு இருக்கிற மாதிரியும் இந்த மறுத்த மாதிரி ஆதாரத்தை கொண்டு வராங்க. பிறை பார்த்து நோன்பு வைங்க அப்படின்னா அந்த வார்த்தை எல்லாத்தையும் உள்ளடக்கியது தான். ரூயத் அப்படிங்கிற வார்த்தை எல்லாத்தையும் உள்ளடக்கியது தான், எல்லா காலத்துக்கும் பொருந்தக்கூடியது தான். தகவல், ஆய்வு, அறிவு எல்லாத்தையும் உள்ளடக்கியது தான். இது தெரியாதா பிஜேவுக்கு? இது தெரியாதா அல்தாஃபிக்கு? இது தெரியாத டிஎன்டி அறிஞர்களுக்கு? தெரியும். தெரிஞ்சுக்கிட்டு ஒரு குறுகிய நோக்கத்தில் ஹதீஸ்களை அப்படி வளைக்கிறது, திரிக்கிறது, எல்லாம் அந்த வேலையை பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி தான் சொன்னாங்களா? அப்போ தகவலை ஏன் ஏற்றுக்கிட்டாங்க? இவங்க கருத்து பேர் அந்த வாகன கூட்ட ஹதீஸ் வருது இல்லை, அதை இவங்க பார்க்கல இல்லை. அப்போ தகவலை எப்படி ஏற்றுக்கிட்டாங்க இவங்க? அதாவது ஒவ்வொருத்தரும் பார்க்கணுங்கிற கருத்துக்கு வரமாட்டாங்க. யாரோ பார்த்தா போதும் அப்படின்னா அந்த பார்த்தல்கிற அளவுகள் தான் என்ன? யாரோ பார்த்தாவா? அப்போ சில ஹதீஸ் இருக்கும், நீங்கள் நோன்பை விடும்னால தான் நோன்பு பெருநாள் அப்படின்ட்டு வருது. அப்போ பிற பார்க்கணுங்கிற அவசியம் இல்லாமல் போகும்ல. நீங்கள் தீர்மானிக்கினால்தான் ஹஜ்ஜு பெருநாள்னு வருது. இப்போ இதெல்லாம் ஹதீஸ்கள் இருக்குது. அப்போ இது ஹதீஸ் எந்த சூழ்நிலையில்? சில ஹதீஸ்கள் ஒரு பகுதி மட்டும் சொல்லப்பட்டிருக்கும். இதை புரியணும். முதல்ல முழுசாக சொல்லப்பட்டிருக்காது, ஒரு பகுதி மட்டும் சொல்லப்பட்டிருக்கும். இது சர்ச்சை காரணமாயிரும். அப்போ ஹதீஸ் இப்படி தான் புரிகிறதா? நீங்கள் தீர்மானிக்கினால்தான் நோன்பு பெருநாள், நீங்கள் தீர்மானிக்கினால்தான் ஹஜ்ஜு பெருநாள், நீங்கள் தீர்மானம் அரஃபா, இப்படிங்கிற மாதிரி சில செய்திகள் இருக்குது. அப்போ நான் அது பிற பார்க்கணுங்கிற அவசியம் இல்லாமல் போகுமே. இதை தான் இவங்க சொல்கிறாங்க, ஒருங்கிணைக்க முடியல ஹதீஸ்களை அப்படிங்கிறாங்க. அப்போ ஹதீஸ்களை ஏதோ விடுபட்டுருக்குது இப்படி குரானுக்கு முக்கியத்துவம் ஃபஸ்ட்டு கொடுத்தோம்னா இந்த ஹதீஸில் அல்லாஹ்வுடைய கொண்டு ஒருங்கிணைச்சிடலாம். அப்போ என்னன்னு கேட்டால், இந்த ஹதீஸ் பார்த்தீங்கன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுக்கு துல்லியமாக தெரிஞ்சாலும் நீங்கள் கண்ணால் தான் பார்க்கணும்னு சொல்லி ரசூல்லா அப்படி சொல்லலை. ரசூல்லா சொல்லாத ஒரு விஷயத்தை சொன்னது மாதிரி கொண்டு வராங்க. இன்னும் சொல்ல போனால் விஞ்ஞானத்துக்கு முரண்படலை அப்படின்னு சொல்லிக்கிட்ட முரண்பாடை காட்டுறாங்களா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்கிறாங்க, புகாரியில் 1913 ஹதீஸ் நம்பர். இது எல்லாம் புதுசு கிடையாது. எதை புகாரி நாம மட்டும் பார்த்து எடுத்து வைக்கிறதெல்லாம் கிடையாது, எல்லா அறிஞர்களுக்கும் தெரிஞ்சது தான். நாம் உண்மை சமுதாயமாவோம், எழுதுவதை அறிய மாட்டோம், விண்கலையும் அறிய மாட்டோம், மாதம் என்பது இப்படியும் இருக்குன்னு சொல்லி 29 அல்லது 30 சொல்லி சொன்னதாக ஹதீஸ் இருக்குது. அப்போ விண்கலை அறிய மாட்டோம் அப்படிங்கிறத இவங்க என்ன மொழிபெயர்க்கிற, இது ரஹமத் ட்ரஸ்ட்டு நம்ம சொல்கிறது.
இது சுன்னத் ஜமாத் சேர்ந்த அறிஞர்கள் தான். இப்போ பிஜேல என்ன சொல்ல, கணக்கே அறிய மாட்டோம், அது பாமர சமுதாயம் அப்படிங்கிறாரு. எப்படி பொய்ய சொல்கிறாரு? குரானை எடுத்துக்கிட்டனா 1 2 3 நம்பர் வகையாக நீங்கள் பார்த்தீங்கன்னா லட்சம் வரைக்கும் நம்பர் வகையில் இருக்குது. லட்சம் சொல்லி அல்லாஹ் சொல்கிறான்லே, யூனுஸ் நபியை பற்றி எல்லாம் சொல்லும்போது லட்சத்துக்கும் அதிகமான மக்களுக்கு தூதராக அனுப்பணும்னு சொல்கிறான். இப்போ லட்சம்ங்கிறது அந்த சமுதாய மக்களுக்கு தெரிஞ்சிருக்கா இல்லையா? இவர் சொல்கிறது சாதாரண கணக்கு அந்த மக்களுக்கு தெரியாது அப்படிங்கிறாரு. பிஜே மாதிரி ஆட்கள், ஜாக்லின்னு சொல்கிறாங்க, அறிஞர்கள் இப்படி நிறைய பேர் சொல்கிறாங்க. ஏன் பிஜேவை சொல்கிறேன்னா, பிஜே இது நிறைய புக் எழுதியிருக்கிறாரு, நிறைய வீடியோ பேசுகிறேன், அதனால் சொல்கிறோம். நான் ஏற்கனவே சில வீடியோக்கள் பேசிக்கிறோம், அப்போ இந்த கருத்து நான் சொல்லியிருக்கிறேன். அப்போ கணக்கு அப்படிங்கிறது விண்ணியல் சம்மந்தமான கணக்கா சாதாரண கணக்கா? டிஎன்டிஜே சோல் சிந்திங்க, என்டிஎஃப் சார்ந்த சோல் சிந்திங்க. பிஜே கிட்ட உங்கள் மூளை அடகு வைக்காதீங்க. இஸ்லாம் சொல்லக்கூடிய விஷயத்தை குர்ஆன்லேருந்து கற்றுக்குங்க, ஹதீஸ்லேருந்து கற்றுக்குங்க. யாரோட எந்த மனிதனும் கற்றுக்காதீங்க, அதன் வழி கேட்டு கொண்டு போகிறோம். அப்போ பாருங்கள், இதில் விண்கலைன்னு இருக்குது, ஒரு கணக்கு ஹிசாபுன்னு இருக்குது. எந்த ஹிசாபு? அப்போ கணக்குன்னு சொல்லி அடுக்கிறார், அந்த புக்கிலலாம் இருக்குது. அப்போ கணக்கு நபி ஸல்லல்லாஹு தெரியல அப்படின்னா அன்னிசா எடுத்துங்க, பாக பிரிவினை சம்பந்தமான சட்டம் இருக்குது. அந்த கணக்கு தெரிஞ்சிருக்கா இல்லையா? சஹாபாக்களுக்கு தெரிஞ்சிருக்கு. அப்போ பார்த்தீங்கன்னா கணக்கு எடுத்திருக்கிற நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஸ்லாத்தை தழுவுனவங்க எத்தனை பேர் கணக்கு எடுக்க சொல்கிறாங்க, சஹாபாக்கள்கிட்ட கணக்கு எடுத்துருக்கிறாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜக்காத்தை வசூல் பண்ணுறதுக்கு ஆள் அனுப்புவாங்க, சஹாபாக்கள் அனுப்புவாங்க. அனுப்பிட்டு அவர் ஜக்காத் வசூல் பண்ணி திரும்ப வருவார்ல, கணக்கு கேட்பாங்கட்டு வருது. இதெல்லாம் ஹதீஸில் இருக்குது. இது பிஜேக்கு தெரியாதது இல்லை, டிஎன்டிஜி அறிஞர்களுக்கு தெரியாதது இல்லை. தெரியும். தெரிஞ்சுக்கிட்ட யாரோ ஒருத்தரை மறுக்கணும், யாரோ ஒருத்தர் எதிர்க்கணும், எதிர்த்துக்கிட்டே இருக்கணும். எதிர்ப்பில் வளர்ந்த இஸ்லாம். எதிர்ப்புனா அது வேற, ஒரு கூட உள்ளவங்களே எதிர்த்துக்கிட்டே இருக்கணுமா? அப்போ சரி பண்ண முடியாது அந்த மேட்டர்லாம், இந்த விஷயத்தை சரி பண்ணவே முடியாதா? அப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா பிடிவாதம், வீண் பிடிவாதத்தை வச்சுக்கிட்டு இந்த ஹதீஸ் விண்கலையை ரசூல்லா பேசுகிறாங்களா, வானியல் சம்மந்தப்பட்ட விஷயத்தை பேசுகிறாங்களா, அல்ல சாதாரண கணக்கை பேசுகிறாங்களா? இதை உட்காந்து பார்த்தா விட கிடச்சிருமா இல்லையா? சாதாரண கணக்கு இது பேசவே இல்லை. என்கிட்ட கணக்கு பார்த்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு தெரியுங்கிறது ஏராளமாக குர்ஆன்லேருந்து நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த சமுதாய மக்கள் எப்படி கணக்கு அறிஞ்சிருந்தாங்க அப்படின்னு சொல்லி தெளிவாக குர்ஆனில் நம்ம தெரிஞ்சுக்கலாம். அடுத்து நீங்கள் ஹதீஸ்களை பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் அதுலேயும் நம்பர் வாய்ஸாக நிறைய இருக்கும். 10 தெரியாதா ரசூலுல்லாஹ்க்கு, 20 தெரியாதா, 1000 தெரியாதா, 2000 தெரியாதா, எல்லாமே தெரியும் இந்த சமுதாயத்துக்கு. குர்ஆனில் பார்த்தா டோட்டலாக முடிஞ்சுது. பத்ர் போர் சம்மந்தமாக வரக்கூடிய அந்த விஷயங்கள், மலக்குகள் எல்லாம் இறக்குனால அதெல்லாம் அந்த 1000 சொல்லி தான் நல்லா சொல்கிறான். அப்போ அதெல்லாம் தெரியும். அப்போ அந்த கணக்கை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பேசவே இல்லை. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசினது விண்ணியல் சம்பந்தமாக நமக்கு அறிவில்லை. அதனால் நம்ம கண்ணால் பார்க்கறது ஒன்று தான் வழி. கண்ணால் பார்த்து தான் நோன்பு ஆரம்பிக்கணும், கண்ணால் பார்த்து நோன்பு விடணுங்கிறது அதை தான் நபி ஸல்லல்லாஹு சொல்கிறாங்க அந்த செய்தியில். அந்த செய்தி ஒரு கட்டத்துக்கு, அதுக்காக பிறையை நம்ம கணக்கீடு போட்டுட்டாலும் ஏதோ ரூமுக்குள்ளே உக்காந்துக்கிட்டு பிறையை பார்க்கவே கூடாது அப்படிங்கிற கருத்துக்கு வரக்கூடாது. அப்படி வரவும் இல்லை. இவங்க பிறை பார்க்கணும்னு சொல்லக்கூடியவங்க பிறையை பார்க்கறது கிடையாது. யார் பார்க்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்கன்னு சொல்லி இவங்க அவதூறாக பேசுகிறாங்களோ நாம் பிறையை டெய்லி அல்லாஹ்வுடையதுன்னு பார்த்துட்டு தான் இருக்கிறோம். அப்போ இந்த செய்தியை பார்த்தீங்கன்னா விண்ணியல் தெரியாதனால நம்ம பார்க்குறோம். இப்போ விண்ணியல் சம்மந்தப்பட்ட அறிவு, துல்லியமான அறிவு வந்துடுச்சுன்னா அப்போ ஒரு காரணத்தோடு சொல்லப்பட்ட ஒரு சட்டம் இது. பிறை கண்களால் மட்டும்தான் சொல்கிறாங்கல்ல, இது காரணத்தோடு, அது விண்ணியல் சம்மந்தப்பட்ட ஒரு காரணத்தோடு சொல்லப்பட்ட ஒரு சட்டம். அப்போ எப்போ அந்த காரணம் நீங்கிருச்சோ அந்த சட்டமும் நீங்கிருச்சு. இதுதான் ஹதீஸை புரியக்கூடிய விதம். இது சமுதாயம் இன்ஷா அல்லாஹ் பின்னாடி காலத்துக்கு இப்படி தான் வருவாங்க. இப்போ நாம் சொல்லக்கூடிய கருத்தில் அரபி தெரியுமா? ஃபஸ்ட்டு இவங்க பார்ப்பாங்க என்னென்னா அரபி தெரியுமா, அரபி தெரிஞ்சிட்டா மார்க்கத்தை சரியாக விளங்க முடியுமா? அப்போ அரபி தெரிஞ்சவங்க மார்க்கத்தை விளங்க முடியும்னா அத்தனை உலமாக்களும் ஒரு அணியில் இருக்கணும். அப்போ ஒரு அணியில் இல்லைங்கும் போது இவங்க வாதம் தப்புங்கிறது திரும்ப திரும்ப தெளிவாக விளங்குது. அப்போ இவங்க மறுபடியும் கேட்கக்கூடிய கேள்வி என்ன கேள்வி கேட்பாங்கன்னா இதுதான் கேட்பாங்க, அரபி தெரியுமா, அரபி தெரியுமா? அல்லாவை தெரிஞ்சால் போதும், அல்லாஹ் என்ன சொல்கிறாங்க புரிஞ்சால் போதும்.
அதுக்கு மொழி ஒரு பிரச்சனை இல்லை. அதுக்காக அரபி மொழி தெரியக்கூடாது கற்றுக்கூடாதுங்கிற வாதத்தை நம்ம வைக்கல, அது தனி விஷயம். ஆனால் இவங்க வைக்கக்கூடியது என்னன்னு கேட்டால், இந்த விஷயத்தை நம்ம ஒரு விஷயத்தை சொன்னோம்னா அரபி தெரிஞ்சவங்க சொன்னால் அதுக்கு ஒரு மாதிரியும், அரபி தெரியாதவங்க சொன்னால் அதை கண்டு கொள்ளாமே போயிடுறது. இதை தான் நம்ம மக்கா காஃபிர்லாம் பண்ணா. மக்கா காஃபிர் நபியை புறக்கணிச்சது காரணத்தில் பல காரணத்தில் ஒரு காரணம் என்ன, இவருக்கு எழுத படிக்க தெரியாது, நமக்கு கவிதை தெரியும், எழுதுறதுக்கு படிக்கிறதுக்கு தெரியும், இப்படிங்கிற வாதத்தை வச்சு தான் அவங்க வழிகட்டு போனாங்க. அதே வழிகட்ட சிந்தனை தான் இன்றைய பெரும்பான்மை உலமாக்கள்கிட்ட இருக்குது. சில உலமாக்கள் இல்லாமல் இருக்கலாம், அது வேற. பெரும்பான்மை உலமாக்கள்கிட்ட அப்படி தான் இருக்குது. அப்போ இது காரணத்தோடு சொல்லப்பட்ட ஒரு சட்டம். விஞ்ஞானம் சம்மந்தப்பட்ட அறிவு இல்லாததுனால பார்த்து தான் ஆகணும், வேறு வழியே இல்லை. ஆனால் இன்றைக்கி வந்து துல்லியமாக இருக்குதுன்னு சொல்கிறோம், நாங்கள் நம்புகிறோம், ஏற்றுக்கிறோம், அதை மறுக்கலை இப்படின்னு சொல்லி போட்டு ரசூல்லா இப்படி தான் சொன்னாங்கன்னா, ரசூல்லா அப்படிப்பட்ட ஒரு காலத்திலேயே அந்த செய்தியை சொன்னாங்க. அப்படிப்பட்ட ஒரு காலத்தில் சொல்லல, 1400 ஆண்டுகளுக்கு முன்னாடி சொன்னாங்க. அப்போ விஞ்ஞானம் சொல்லி என்னென்னு வந்து பரவலாக மக்கள்கிட்ட அறியப்படாத ஒரு விஷயம் இது. ஏன் ரசூலா கற்றுக் கொடுத்துருந்துருப்பாங்களா இப்படி ஒரு வாதத்தை வைக்கிறது? எப்படி வந்து எழுத படிக்க தெரியாத ஒரு சகாபாக்கள் இருந்தாங்கன்னா எழுதப்படி கற்றுக் கொடுத்தாங்களா, அது மாதிரி வந்து கற்றுக் கொடுத்துருக்கலாம்லன்னு சொல்லி நாமளே ஒரு கேள்வி கேட்டுக்க வேண்டியது. இது வந்து டோட்டலாக ஒரு சமுதாயத்திலேருந்து இந்த விண்கலை வந்து பரவலாக்கப்படும், இந்த பிரச்சனை சாதாரணமாக தீர்ந்துடும். 2 பேர் கற்றுக்கிட்டதுனால இந்த பிரச்சனை தீர போகிறது ஒன்றும் இல்லை. இன்றைக்கி இது பரவலாக இருக்கா இல்லையா? எல்லாத்துக்கும் இந்த அறிவு இருக்கிற மாதிரியான விஷயம் எல்லாம் கொண்டு வந்துட்டும் போது இந்த பிரச்சனை தீர்ந்துடும். இப்போ வந்து காரணத்தோடு சொல்லப்பட்ட அந்த சட்டம் காரணம் நீங்கினா அந்த சட்டம் நீங்கிரும். இப்போ உதாரணத்துக்கு சொல்கிறதா இருந்ததுன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து ஒரு தடவை சொல்கிறாங்க, குர்பானி இறைச்சிகளை வந்து 3 நாட்களுக்கு மேலே சேமித்து வைக்கக்கூடாது. குர்பானி கறியை வந்து 3 நாளுக்கு மேலே சேமித்து வைக்கக்கூடாதுன்னு. இது வந்து எப்போ சொல்கிறாங்க? ரசூல்லா உயிரோடு இருக்கும்போது சொன்ன ஒரு செய்தி. இந்த கருத்தில் தான் அலி ரலியல்லாஹு இருக்கிறாங்க. அலி ரலியல்லாஹு அவங்க வந்து ஹலீஃபாவாக இருக்கும்போது இந்த பெருநாள் தொழுகையில் தான் இந்த விஷயத்தை சொல்கிறாங்க. அப்போ இது வந்து இந்த செய்தியை வந்து இன்றைக்கி நடைமுறைப்படுத்துகிறோமா? இன்றைக்கி வந்து உப்பு கண்டம் போட்டு வச்சுருக்கிறோமா இல்லையா? 1 மாத அளவுக்கு வந்து குர்பானி இறைச்சியை சாப்பிட்றோமா இல்லையா? 2 மாத அளவுக்கு சாப்பிட்றோமா இல்லையா? ஆனால் இந்த செய்தி இருக்கா இல்லையா? இந்த செய்தி வந்து முஸ்லீமில் வந்து 3982, முஸ்னத் அகமதில் வந்து 409. குர்பானி கறியை 3 நாட்களுக்கு மேலே சேமித்து வைக்கக்கூடாது, 3 நாட்களுக்குள்ளே தீர்த்துடணும் அப்படிங்கிற கருத்தில் இந்த செய்தி இருக்குது. அப்போ இது வந்து ஒரு காரணத்தோடு சொல்லப்பட்ட ஒரு சட்டம். எப்போ காரணம் நீங்கிருச்சோ அந்த சட்டமும் நீங்கிரும். ஆனால் சஹாபி அலி ரலியல்லாஹு மிகச்சிறந்த சஹாபி, ரசூல்லா கூடவே இருந்தவங்க. ஆனால் இந்த செய்தி வந்து அவங்களுக்கு தெரியாதனால அவருடைய ஆட்சி காலம் வரைக்கும் அதை ஃபாலோ பண்ணுறாரு அவர். இப்போ பார்த்தீங்கன்னா இது என்னன்னு சொன்னால், இந்த சட்டத்தை ரசூல்லா ஏன்னு சொன்னாங்க அப்படின்னா, ஒரு தடவை வந்து மதீனாவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பஞ்சம் ஏற்பட்டுருந்துச்சு. அந்த பஞ்சம் ஏற்பட்ட காலத்தில் தான் ரசூல்லா சொல்கிறாங்க, பஞ்சம் ஏற்பட்ட காலத்தில் நாம் சேமித்து வச்சுக்கிட்டா அந்த பஞ்சம் ஏற்பட்ட மக்களுக்கு சென்றடையாது. அப்போ ரசூல்லா என்ன பண்ணுறாங்க, 3 நாட்களுக்குள்ளே நீங்கள் வந்து தீர்த்துறந்த கறியும் போது வெளியே கொண்டு போய் கொடுத்துருவாங்க. அந்த பஞ்சம் வந்து ஓரளவுக்கு குறையும். அப்போ அந்த பஞ்சம் எப்போ போயிருச்சோ, அந்த வறுமை எப்போ போயிருச்சோ இந்த சட்டமும் நீங்கிருச்சு. இது வந்து இந்த செய்தியை வந்து ரசூல்லா சொல்கிறாங்க, இந்த சட்டம் நீங்கிருச்சு அப்படின்னு சொல்லி. அப்போ வந்து இந்த விஷயமும் ஹதீஸ் நூல்கள் இருக்க செய்யுது. அப்போ இது வந்து புகாரியில் பார்க்கலாம், இது வந்து அதபுல் முஃப்ரத்தில் இருக்குது, புகாரில் 5569 பார்க்கலாம். ஏன் அந்த சட்டத்தை சொன்னேன் அப்படின்னா, அந்த கறி வந்து குர்பானி கறி வந்து பரவலாக மக்களுக்கு போய் சேரணும் அப்படிங்கிற அடிப்படையில் தான் நான் சொன்னேன். ஆகவே தான் 3 நாட்கள் மேல் உண்ணக்கூடாது என்ன தடை விதித்தேன் அப்படின்னு சொன்னாங்க. அடுத்த ஆண்டு இல்லைன்ட்டாங்க. அப்போ அந்த பஞ்சம் வந்து அடுத்த வருஷம் இருந்திருந்தால் அந்த தடையை தொடர்ந்து வந்திருக்கும். ஒரு 4 வருஷம் பஞ்சமாக இருந்திருந்தால் அந்த தடையை தொடர்ந்து வந்திருக்கும். பஞ்சம் போயிருச்சு, ரசூல்லா சொன்ன தடை நீங்கிருச்சு. இந்த மாதிரி ஒரு லிஸ்ட்டே இருக்குது. இந்த மாதிரி லிஸ்ட்டு பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் இதையெல்லாம் கணக்கில் எடுக்கிறதே இல்லை. இப்போ ரசூல்லா காலத்தில் பார்த்தீங்கன்னா அபுல் காசிங்கிற பேர் வைக்கக்கூடாது, ரசூல்லா உயிரோடு இருக்கும்போது தான். ரசூல்லா மௌத்தா போனால் நீங்கள் வச்சுக்கலாம். அப்போ இப்படி இருக்கும்போது இப்படி ஒரு லிஸ்ட் இருக்குது. அப்போ இதையெல்லாம் விட்டுட்டு இந்த செய்தியை தூக்கி வச்சுக்கிட்டு இதை வந்து ரசூல்லா கணக்கு தெரியாது, ரசூல்லா கணக்கு தெரியாதனால நமக்கு வந்து இப்படி தான் ஆர்டர் போட்டிருக்கிறாங்க இப்படிங்கிற விஷயத்தை வந்து எடுத்து பேசுகிறது வந்து எந்த வகையில் நியாயம்? இது ரசூல்லா சொல்லாத ஒரு விஷயத்தை
ரசூல்லா சொன்னதாக காட்டுறது இது குற்றமா இல்லையா? வேண்டுமென்று பொய் உரைப்பது ஆகாது. அது எதோ அறியாமையில் பேசணும், அது வேற. இப்போ இவ்வளோ சொல்கிறோம், சொன்னதுக்கு அப்புறமும் இதுக்கு மாற்று சிந்தனை கொள்வது. நம்ம ஹதீஸை சொல்கிறோம், ஒரு சட்டத்தை ரசூல்லா சொல்கிறாங்க, ஒரு காரணத்தோடு சொல்கிறாங்கன்னா அந்த காரணம் நீங்கிருச்சுன்னா சட்டமும் நீங்கிருச்சுன்னு நம்ம சொல்கிறோம். ஹதீஸ் நிறைய பேருக்கு ஆதாரம் காட்டுறோம். இல்லை காரணம் நீங்கினாலும் சட்டம் இருக்குன்னா ஒரு 10 ஹதீஸ் ஆதாரம் காட்டுங்க. அப்போ நான் சொல்கிறது ஆஃப் ஆயிரும். ஒரு சட்டத்தை ரசூல்லா சொல்கிறாங்க, காரணத்தோடு சொல்கிறாங்க, அந்த காரணம் நீங்கிருச்சு, ஆனால் சட்டமும் தொடரும் அப்படின்னா ஒரு 10 விஷயத்தை சொல்லுங்கள். அந்த மாதிரி இல்லை சகோதரர்களே. அப்போ காரணத்தோடு சொல்லப்பட்ட சட்டம் தான் வந்து பிறை பார்க்குறதுங்கிறது. அப்போ வந்து எப்போ வந்து விஞ்ஞான வளர்ச்சி வருதோ அது அறிவியல் வந்து நிரூபிக்கப்பட்ட அறிவியல் உண்மை இது. அப்போ இதை ஏற்று செயல்படுறது வந்து மார்க்கத்துக்கு முரணான செயல் கிடையவே கிடையாது. இல்லை மறுத்துக்கிட்டே இருந்தோம்னு சொல்லி சொன்னால் பிறை பார்க்கணுங்கிற அந்த கருத்தில் ஏகப்பட்ட கருத்து வேறுபாடுகள். 3 நாள் ஒரு மாவட்டத்துக்குள்ளேயே 2 நாள் கொண்டாடுற மாதிரி, ஒரு மாவட்டத்துக்கு 3 நாள் கொண்டாடுற மாதிரி நிலை பிற்காலத்தில் வந்தாலும் வரும். ஆளாளுக்கு ஒரு ஹதீஸ் தானே, ஆளாளுக்கு ஒரு விளக்கம் தானே, ஆளாளுக்கு வியாக்கியானம் தானே, இதை கொடுத்துட்டு பிற்காலத்தில் இன்னொரு 10 வருஷம் கழித்து ஒரு 4 கூட்டமாக கூட பிரியலாம். அதிலெல்லாம் நம்ம வந்து எது சரின்னு காணணும் அப்படின்னு சொல்லி சொன்னால் குரானை முற்படுத்தினா, ஹதீஸ்களை சரியானவர்களை புரிஞ்சுக்கிட்டா இந்த பிரச்சனைக்கு தீர்வு ஏற்படும். அந்த தீர்வை நோக்கி செல்லக்கூடிய மக்களாக நம்ம மாறணும். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில்